குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். அகெயின் இது ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ. இதை 1 மினிட் கேம் அப்படின்னு சொல்லுவோம். 1 மினிட் கேம்னா என்ன அப்படின்னா 1 மினிட்டில் நம்மளால் எத்தனை சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ். நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு கண்டென்ட், ஏதோ ஒரு டாபிக் எடுத்துகிட்டு 1 மினிட் டைம் செட் பண்ணி இந்த 1 மினிட்டுக்குள்ளே உங்களால் எத்தனை சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டே செக் பண்ணுங்கள். செகண்ட் டே மறுபடியும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களோட மொபைல்லே வாய்ஸ் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள். எத்தனை சென்டென்ஸ் பேச முடியுது, எத்தனை சென்டென்ஸ் கரெக்டு. ரெண்டாவது நாள் எத்தனை சென்டென்ஸ் பேச முடிஞ்சிருக்கு, அதில் எத்தனை சென்டென்ஸ் கரெக்டு, இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூவாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ளூவன்சி, அதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸும் நிறையா குறையும். உங்களோட ஃப்ளூவன்சியும் நிறைய வர்றதுக்கு, நல்லா டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன டாபிக் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பேசிக்கலாம். சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கணும். நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். என்னோடய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸில் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். என்னோடய ரெகுலர் லைஃப்பில் தினமும் நடக்கிற விஷயங்களை இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். அதை பேஸ் பண்ணி இப்போ நான் இந்த எக்ஸசைஸ் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் என்னால் எத்தனை சென்டென்ஸ் பேச முடியுது அப்படின்னு சொல்லி. I get up at 6 o'clock. I fold my bed sheet. I brush my teeth. I wash my face. I drink tea. I do exercise. Then I take bath. I change dress. Then I take my breakfast. Then I go to office. I do my task there. At 11 o'clock I drink tea. Again I continue my task. I continue my works. At 12 o'clock, I take my lunch. At 1 o'clock, again I continue my works. At 4 o'clock, I return from office. I pick up my children from the school. Then I come to home. I change my dress. I drink tea. I go to play for some time. Then I help my children to finish their homeworks. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ இது வந்து ஒரு சின்ன ட்ரை தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், எப்படி இருக்குது என்ன அப்படின்னு. தேங்க்யூ.